உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ரெட்டியாச்சத்திரம் ஒன்றியம் கன்னிவாடி அருகிலுள்ள மாங்கரை என்னும் ஊரில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பாலன் என்பவருடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 7 நபர்களை பாலன் வீட்டு அருகில் இருக்கின்ற சுஷிலா என்பவர் ஒரு சாதாரண அந்த வீட்டுக்கு இடையில் இருக்கின்ற அந்த சந்தில் தென்னை மட்டை போடும் பிரச்சனைக்காக வெளியிலிருந்து ஆட்களை இறக்கிவிட்டு கூலிப்படைகளை இறக்கிவிட்டு சராமரியாக இரவு 12 மணி அளவில் அந்த ஊரே தூங்கிய நிலையில் ஒரு குடும்பத்துக்கு நுழைந்து கையில் பயங்கர ஆயுதங்களை கொண்டு அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த போக்கு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னோமானால், ஆத்தூர் தொகுதி என்பது குறிப்பாக அந்த ஆத்தூர் தொகுதியிலே 90% தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் உள்ள அனைத்து ஊராட்சிகளில் உள்ள மக்கள் யாருக்கு வாக்களிப்பார் என்று சொன்னோமானால் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஐபிஆர் அவர்களுக்குத்தான் அவரை ஒரு கடவுளாக நினைத்து அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ திமுகவின் மீது, அந்த திராவிட அரசின் மீது இருக்கின்ற தீராத பற்றும் அண்ணன் ஐபிஆர் அவர்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையும் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் சமூக அமைப்புகளுக்குள்ள அதிகமாக வரமாட்டாங்க. நாங்கள் என்னதான் சமூக அமைப்புகளுக்கு அழைத்தாலும் கூட நாங்கள் திமுகவில் தான் இருப்போம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அந்த கட்சியின் மீது அந்த மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இருந்தும் இன்றைக்கு 7 நபர்களை சராமரியாக நைட்டு 12 மணிக்கு வீடு நுழைந்து தூங்கிய சமயத்தில் தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தொகுதியிலே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒருவர் கூட போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. நான் குறிப்பாகவே சொல்கின்றேன், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐபிஆர் அவர்கள் கூட சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்று சொன்னோமானால், இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்பது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறீர்கள், சமூக நீதி பேசுகின்ற அரசு என்று சொல்கிறீர்கள், ஈக்குவாலிட்டி. ஆக இந்த அரசு நாங்கள் பெரியார் வழியில் வந்தோம், சமூக நீதி நிலைநாட்டுவோம் என்று சொல்லுகின்ற அந்த அரசு, அங்கே இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் போய் ஒருவர் கூட 7 பேரை சராமரியாக வெட்டியிருக்காங்க. சராமரியாக 7 பேர்த்தை வெட்டியும் போய் நீங்கள் ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை என்று சொன்னோம்னால், இந்த சமுதாய மக்கள் தான் நாங்கள் குறை சொல்லுவோம். ஏன்னா உங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறார்கள். இது உங்களை குறை சொல்லலை. நீங்கள் அரசியல்வாதி, இந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்குவது என்பது உங்களுடைய கடமை. ஆனால் இந்த சமுதாய மக்கள் இந்த அளவிற்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் மோசமான சூழ்நிலை இருக்கிறார்கள் என்பது எங்களை போன்றவர்களுக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது. இதை என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியல. கச்சனத்தத்தில் இப்படி தான் செஞ்சாங்க. ஒரு 4 பேர்த்த இதே மாதிரி தான் போய் திடீர்னு ஊருக்குள் நுழைஞ்சு சராமரியாக வெட்டி படுகொலை செஞ்சாங்க. ஆனால் இன்னும் அதே போக்கு இன்றைக்கி நடந்திருக்குங்க. ஏதோ இறைவன் புண்ணியத்தில் ஒரு காயங்களோடு முடிந்து விட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன செய்தித்தாள்கள் கூட இந்த விஷயம் வரவில்லை. இதே ஒரு தேவேந்திரன் போய் யாராவது ஒரு தாக்கி விட்டான், ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறான்னா அதை பக்கமாக வன்முறையாளராக காட்டுறீங்க. பத்திரிகையாளர்கள் வன்முறையாளராக காட்டுறீங்க. தீபக் படுகொலை செய்யப்பட்டான். தம்பி தீபக் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்களே, நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன, வன்முறை வேண்டாம் என்று சொன்ன, இந்த சமூகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்த சகோதரர் தீபக்கை நீங்கள் ரவுடி என்று இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் அடையாளப்படுத்தினீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இங்கே இருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் யாரும் போய் இதை எடுக்கலை என்று சொன்னால், இதை வெளிக்கொணரவில்லை என்று சொன்னால் பத்திரிகை சுதந்திரம் என்ன ஆகிறது? ஜனநாயகத்தின் 3வது பெரிய தூணாக இருக்கின்ற பத்திரிகை துறை என்ன செய்கிறது என்பது எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா என்ற ஒரு கேள்வி கூட எங்களுக்கு எழுகிற தோழர்களே. மக்கள் பத்திரிகையை தான் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 7 பேர்த்த சராமரியாக வெட்டி விட்டு
இன்றைக்கி அந்த குடும்பத்தை மிரட்டுறாங்களா ஆளுங்கட்சிக்காரங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சிடறோம், நீங்கள் இந்த வழக்குலேருந்து பெருசுப்படுத்தாதீங்க, எந்த அமைப்பு வந்தாலும் அதை முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஊருக்காரர்களையும் சம்மந்தப்பட்டவர்களையும் பேசுகிறதாக எங்களுக்கு செவிவதி செய்து வருகிறது. ஆக இந்த சமூகத்தினுடைய நிலை என்ன, அதைத்தான் கேட்குறேன். இன்றைக்கி ஆத்தூர் தொகுதியில் அண்ணன் ஐபிஆர் அவர்களுக்கு தான் தொடர்ந்து நாங்கள் இந்த சமுதாய மக்கள் வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் நீங்கள் போய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை என்பது எங்களை போன்ற இயக்கவாதிகளுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். இது முக்கியமான விஷயம். நடுநிலைமைன்றது என்ன நடுநிலைமை? ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னால் தலையிடாமல் ஒதுங்கி நிற்பது நடுநிலைமை கிடையாது. யார் பாதிக்கப்படுகிறார்களோ, எந்த பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் பின்பாக நின்று அவர்களுக்கான ஆறுதல் குறைந்தே நீங்கள் எங்களுக்காக நின்று போராட வேணாம். நீங்கள் காவல்துறையிட்ட சொல்லி வழக்கெல்லாம் பதிவு செய்ய சொல்ல வேணாம். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை சாமியாக நினைக்கிறார்கள், உங்களுக்குத்தான் ஓட்டு போடுகிறார்கள் இந்த சமுதாய மக்கள். ஆனால் 7 பேர்த்த வெட்டியிருக்காங்க. நீங்கள் போய் ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு சந்தித்த ஒரு ஆறுதல் கூட இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னோம்னால் இது போன்ற ஒரு தீண்டாமை எதுவும் கிடையாது. இதுக்குத்தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம். இதுக்குத்தான் கேட்குறோம். ஆக இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் ஆளுங்கட்சியினுடைய உதவியில் பார் எடுத்து நடத்தி சட்டவிரோதமாக மது விற்பதாகவும் சொல்கிறாங்க. ஆக இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார், இதனுடைய பின்புலம் என்ன, இவைகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுத்து உரிய வழக்கு பதிவு செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யணும், வழக்கு பதிவு செய்யணும். இல்லை என்றால் அந்த ஊருக்காரவங்க வர்றாங்களோ இல்லையோ, இயக்க ரீதியாக தெய்வேந்திர குல வேளாளர் சமூகத்தை திரட்டி நாங்கள் போராட்ட களத்தில் நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக விடுக்கின்றோம். இந்த வேண்டுகோளை ஏற்று மாவட்ட நிர்வாகம் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்தூர் தொகுதியில் இருக்கின்ற தெய்வேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய நிலைமை என்பதை புரிந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் நல்ல ஒரு முடிவை எடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.